இன்னைக்கான வீடியோவில் கிளாட் ஸ்கில்லை யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக எஸ்இஓ பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு skill.sh ஒரு வெப்சைட்டுக்கு வந்துட்டு அதில் எஸ்இஓன்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் சைட் ஆடிட்னு வரும். அதை கிளிக் பண்ணி ரைட் சைடில் ரெபாசிட்டரி லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ரைட் சைடில் கோடு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜிப் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் ஆன ஜிப் ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ராக்டான ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா அதில் ஸ்கில்லுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸான நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் எஸ்இஓ ஆடிட், காப்பி ரைட்டிங், கண்டென்ட் ரைட்டிங்னு இன்னும் நிறைய இருக்குது. நம்ம இப்போ எஸ்இஓ ஆடிட் எப்படி ஸ்கில் அதில் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளாடுக்கு வந்துட்டு கிளாடுக்குள்ள செட்டிங்ஸ்க்குள்ளே வந்தீங்கன்னா அங்கே கேப்பபிலிட்டிஸ்னு இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கோ டு கஸ்டமைஸ்னு கொடுத்துட்டு மேலே ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கிரியேட் ஸ்கில்னு இருக்கும். அங்கே அப்லோட் ஸ்கில்லை கிளிக் பண்ணி நம்ம எஸ்இஓ ஆடிட் ஃபைலை வந்து இங்கே அப்லோட் பண்ணிடலாம். நீங்கள் அப்லோட் பண்ண ஸ்கில்லை உங்களால் மாடிஃபையாக பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நியூ சார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே ஸ்கில்லுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண ஸ்கில் அங்கே இருக்கும். அந்த நான் அதை எப்படி யூஸ் பண்ணால் ஜஸ்ட் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா உங்கள் ஸ்கில்லாம் இங்கே லிஸ்ட் ஆகும். இங்கே எஸ்இஓ ஆடிட்டை போட்டுட்டு உங்களோட வெப்சைட்டை போட்டிங்கன்னா அது சைட்டை ஆடிட் பண்ணி இங்கே லிஸ்ட் பண்ணிடும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த எஸ்இஓ ஆடிட் ஃபோல்டர் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுறேன்.